அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பசங்கள்லாம் வெயிலில் நம்மெல்லாம் வெயிலை பார்க்காத ஆள் கிடையாது. நான் பல மாணவ மாணவிகள்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு தான் சார் வருவோம், வேலைக்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சேம் ஆல்சோ சேம் டியூடா, கவலைப்படாதீங்க, நாங்களும் அப்படி ஆள்த கோட்டு சூட்லாம் பார்த்து ஒன்றும் பெருசாக நினச்சிடாதீங்க. இந்த விழா வந்து சிறப்பாக இருக்குனுங்கிறக்காக வர்றது. செம்ம பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் சில மாணவிகள் வந்து தொடர்ந்து வந்தாங்க, சில மாணவர்கள் வந்து தொடர்ந்து வரும்பொழுது எங்களுக்கு அந்த கால நினப்பெல்லாம் போயிடுச்சு. 8வது 9வது 10வது 11 12அதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த ஓவிய போட்டி அது இதுன்னு நடத்துவாங்க. அதில் ப்ரைஸ் வாங்கும் பொழுது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். 8 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஆண்டு விழா நடக்கும். எப்படான்னு ஏங்கி கிடப்போம். அப்போ வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து பணத்தை பார்க்க மாட்டோம். அதான் மெயினு. ஏற்கனவே சொன்னதான், இந்த காலேஜு எல்லாத்துட்டையும் வந்து எதுக்கு எடுத்தாலும் 1000 கொடு 2000 கொடு, அந்த எண்ணம்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஜேனாஜிட்ஸே பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டால் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுங்க, உள்முக பணம் வெளிமுக பணம் அப்படிலாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம். சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க, இல்லைன்னா டாக்குமெண்ட் சார்ஜ் கொடுங்க, அப்புறம் பணம் பட்டோட படம்ப சைடில் உள்ளீடு ஒரு 2000 கொடுங்க, அதெல்லாம் எங்கள் டீமில் நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு வேளை கண்டுபிடிச்சோன்னா தூக்கி கடாசிடுவோம், வெளியே அனுப்பிடு. நம்ம வேவ்லென்த்துக்கு நம்ம என்ன ஓட்டத்துக்கு இவர் ஒத்து வர மாட்டார், வெளியே அப்படின்னு அனுப்பிடுவோம். 450 ஊழியர்கள் சொல்கிறதில்ல, உங்களுக்கு புரிகிறக்காக சொல்கிறேன். 450 டீம் மெம்பர்ஸ் இருக்கும் ஒரே குடும்பமாக. நான் அடித்து சொல்லுவேன், 420 பேர் நல்ல எண்ணமுடையவன் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, என்ன தான் சம்பளம் கொடுத்தாலும் நைட்டு விட்டிய யாராவது வேலை பார்ப்பாங்களா? அப்புறம் 2 பேர் மறண்டேன், என் மாப்பிள்ளை சூர்யா, அப்புறம் என் சன் நாதன், இப்போ தான் 3rd இயர் முடிக்கிறாப்புல. அவங்களாம் கடுமையாக உழைச்சாங்க. உண்மையிலேயே நீங்களே சொல்லுங்கள், 7 நாளைக்குள்ளே விளையாட்டு போட்டி நடத்தி இந்த பில்டிங்கில் இருக்கிற பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி, இந்த கேர்டேக்கர்லாம் நான் எங்கள் டீம் எதிர்பார்க்காது, அவனே இறங்கி பேண்ட்லாம் கழட்டி போட்டு டவுசரை போட்டு அவனே க்ளீன் பண்ணிடுவான். அது மாதிரி க்ளீன் பண்ணி இருக்கிறதெல்லாம் நைட்டும் பகலும் அந்த செப்டி டேங்க்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஒட்டஞ்சதெல்லாம் ஒட்டஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு பட்டையை கிளப்பிட்டோம். ஜேனாஜிஸ் பாத்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் ஊற்றி குடிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஆமாம், ப்ளீஸ், நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா நம்மலாம் கிராமத்தில் இருக்கவங்க, நீங்கள் நம்புங்க. விஐடியில் பையன் படிக்கிறான் வேலூரில், இறைவனுக்கு நன்றி. நாதனோட ஸ்டூடெண்ட்டு, என் பையனோட ஸ்டூடெண்ட்டு ஜெயநாதன்ஜிட்ஸில் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. கேட்டு பாருங்கள், 15 பேர் தங்கி இங்கேருந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அங்கே போய் பண்ணாங்க. அது மாதிரி வருஷத்துக்கு வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட் வந்து ஜெயநாதன்ஜிட்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிறாங்க. அதை மனமோந்து வந்து ஒரு டீம் கொடுத்து, தம்பி இந்த கடமைக்காக வந்துட்டு போகிறலாம் நமக்கு ஆகாது, உண்மையாக வந்து இந்த இதெல்லாம் கற்றுட்டு போ, ப்ரெசன்டேஷன் கொடு, அங்கே அப்போ தான் கையெழுத்து போடுவோன்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக ஒதுக்கி அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பணும். இதை ஏன் சொல்கிற வரேன்னா, ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் கற்பனை பண்ணாதீங்க. வேலை தேடி நீங்கள் போக வேண்டாம், மிகப்பெரிய நிறுவனங்கள் நம்மளை தேடி வரும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏன்னா நாங்கள் பல கண்ட்ரிக்கு போயிருக்கோம், ஒரு 15 கண்ட்ரி நான் போயிருக்கேன். அங்கே வந்து மெர்சிடிஸ் ஷோரூமோடைய மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரி விசிட் நான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அங்கே இருக்கிற மியூசியம், பிஎம்டபிள்யூட மியூசியமு, இந்த மாதிரி 13 கண்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்துருக்கோம். அங்கே என்ன மெத்தட் இருக்கோ அதை விட ஒரு படி மேலே நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற மெடிடேஷன், யோகாசனம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நிறுவனத்தில் பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல கலாச்சாரம் உள்ள மனிதர்களை வந்து மாணவ மாணவிகளை வந்து எல்லா நிறுவனமும் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வேலையை பற்றி கவலையே படாதீங்க. தொழில் பண்ணணுன்னா நாங்களே சொல்லித்தரோம், தொழில் இப்படி தான் பண்ணணுன்னு சொல்லித்தரோம். வேலைக்கு போனால் எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணுன்னு அதையும் நாங்கள் இங்கேயே கற்றுக் கொடுத்துட்றோம். இப்போவே வந்து கேம்பஸ் இன்டர்வியூலேருந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டாஃப் போட்டோம், தமிழ்னு சொல்லி ஹெச்ஆர் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டு ஏரியாவில் வந்து அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. எங்கே போனாலும் வந்து ஆதவனில் படித்தவங்கன்னா ஒரு நேம் இருக்கணும், ஆதவனில் படித்தவங்கன்னா டிசிப்ளினாக இருப்பாங்க, ஆதவனில் படித்தவங்கன்னா அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸில் போவாங்க, ஆதவனில் படித்தவங்கன்னா குடும்பத்தில் பொறுப்பாக இருப்பாங்க. அந்த நேம் வந்து உருவாக்கிடுவோம். அதுக்கு வந்து நாங்கள் தர அஷூரன்ஸு. அதுக்கப்புறம் இந்த நான் ஸ்டூடெண்ட்டே சொன்னேன், பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, வேணால் இந்த அடையாளங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து உங்கள் இதில் வச்சிங்க. இன்னும் 2 to 5 இயருக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறது இங்கே இருக்கவே இருக்காது. அநேகமாக 1 or 2 இயர்ஸில் வந்து ஆடிட்டோரியம் கட்டிடுவோம் ஏசியில், அதில் 2000 பேர் உட்காந்து பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். டோன்ட் வரி. இப்போ கூட மழை வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம்,
கண்டிப்பாக பிரபஞ்ச விதி வந்து எல்லா பாசிட்டிவ் மனிதர்களாக இருக்கப்போ மழை நிச்சயமாக வராது, அது நம்பிக்கை தான். இருந்தாலும் முடிஞ்சதுக்கப்புறம் மழை வந்துட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது மாதிரி ஒருங்கிணைப்பான ஒரு அருமையான டீம். இறுதியாக அதை காலேஜ் பண்ணுன்றது வந்து 10 வருஷத்து ட்ரீம். அதுக்காக வந்து 7-8 வருஷமாக ட்ரீம் பண்ணி மைண்ட் மேப்பிங் பண்ணி அங்கங்கன்னு அலைஞ்சு மணப்பாறையில் கார்த்திகா பாலிடெக்னிக் பக்கத்தில் 6 ஏக்கர் நிலம்லாம் வாங்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. கொரோனா வந்துருச்சு, அதில் 2 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் இடத்துல சின்ன சேலஞ்ச் வந்துருச்சு, அதுலேயும் போயிடுச்சு. ஆனால் மனம் மட்டும் தளரவே இல்லை. என்றைக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து என்ன வேணுமோ அதை விதைச்சோன்னா அது வந்து இறைவனே வந்து பிரபஞ்சமே வந்து அது நிகழ்த்தி கொடுக்கும். அந்த வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னடா நடக்கவே இல்லையே, மனம் தளரவே இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் இறைவன் வந்து சிவான ரூபத்தில் வந்து அது முடியணும்னு இருக்குது. ஏழை மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுறது இறைவன் வந்து அவரை ஆயுதமாக பயன்படுத்தி நமக்கு இந்த கன்சர்ன் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. கைதட்டுங்க அவருக்கு. என்ன கடுமையான உழைப்பு. நான் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன், அவர் 7 மணிக்கு வைய வந்துட்டார். ஐயோ, என்ன மனிதர் இது! நமக்காக அடே அப்பா, பெரிய மனிதர். உண்மையிலே இந்த கல்லூரி எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருடம் வரை அவர் வந்து அவரை நினச்சிக்கிட்டே இருப்போம், அவங்க ஃபேமிலியை நினச்சிக்கிட்டே இருப்போம். அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, நிச்சயமாக நினச்சிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூண்ணா. ஏன்னா பல போராட்டங்களுக்கிட்டே தான் இது சக்ஸஸ் ஆகிடுக்கு. ஸோ ஆசிரியர்கள் சொல்லவே வேண்டியதில்லை. நிச்சயமாக சம்பள உயர்வெல்லாம் வந்து இந்த மாதத்துலேருந்தே அப்ளை ஆகுது. ஒரு 20-30% வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கன்னா சம்பள உயர்வு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் இந்த எம்ஃபில் பண்ணவங்கலாம் பிஹெச்டி போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஒழுங்கு கட்டுப்பாட்டோடு கொஞ்சம் சிட்டாக தான் இருப்போம். பசங்க பொண்ணுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேர்கோட்டில் தான் போகணும், வேறு வழியே கிடையாது.